அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். இன்று நாங்கள் தரம் 8 மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடத்தில எங்களுடைய இறுதி பாட அலகு இயற்கை அனர்த்தங்கள் தொடர்பாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்க ஏற்கனவே இயற்கை அனர்த்தம் என்றால் என்ன, இலங்கைக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான இயற்கை அனர்த்தங்கள் என்னென்னு அதுல 4 விதமான இயற்கை அனர்த்தங்கள் இருக்கிறது. வறட்சி, வெள்ளப்பெருக்கு, மண் சரிவு, மின்னல் போன்றவை. அதுல நாங்கள் வறட்சி தொடர்பாக பார்த்துட்டோம். வறட்சி எப்படி ஏற்படுது, வறட்சியிலிருந்து பாதுகாப்பதற்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் பார்த்திருக்கிறோம். அதுபோல வெள்ளப்பெருக்கு, இரண்டாவது வெள்ளப்பெருக்கு தொடர்பாக பார்க்கிறோம். வெள்ளப்பெருக்கு இரண்டு பிரதான காரணங்களினால நடக்கும். ஒன்று, நீர்நிலைகள்ல ஏற்படுகின்ற தேக்கத்தினால வரக்கூடிய வெள்ளப்பெருக்கு. ஆறுகள், குளங்கள்ல நீர் சேர்ந்து அவை பெருக்கெடுக்கிறத நாங்க நீர்நிலைகள் பெருக்கெடுத்தல் என்று சொல்லுவோம். அல்லது உடனடியாகவும் வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம். அது சாதாரணமாக ஏதாவது ஒரு இடத்துல நீர் வழிந்து செல்லக்கூடிய அந்த பாதையில எங்கேயாவது தடை ஏற்படுகின்ற போது அந்த இடத்துல உடனடியாக நீர் தேங்கி அதனால ஏற்படக்கூடிய ஒரு வெள்ளப்பெருக்குன்னு சொல்லி இரண்டு விதமான வெள்ளப்பெருக்கு இருக்கு. அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான ரீசன் என்ன, காரணத்தால வெள்ளப்பெருக்கு வரலாம். அதிகமான மழை வீழ்ச்சி அது ஒரு காரணம். அதாவது தொடர்ந்து 2 நாள் 3 நாட்கள் தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டிருப்பது, அது ஒரு காரணம். அதே மாதிரி முறையற்ற நிர்மாணிப்புகள். அப்ப சில சமயம் குளங்களையோ அல்லது அணைக்கட்டுகளோ முறையற்ற விதத்துல கட்டப்பட்டிருந்தால் அது உடைக்கப்பட்டு வரக்கூடியதாக இருக்கும். வெள்ளம் வரும். நீர் வழிந்தோடக்கூடிய பாதைகள்ல தடையை ஏற்படுத்துறது அல்லது முறையற்ற விதத்துல நிலத்தை பயன்படுத்துவது. இப்ப காணிகள்ல நீர் வழிந்து போக விடாம மண்ணை போட்டு நிரப்புறது. அப்ப அதுல அந்த இடத்துல நீர் தேங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இந்த காரணங்களினால வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும். இப்ப வெள்ளப்பெருக்கு வந்தா ஏற்படுகின்ற பாதிப்பு, இப்ப பாதிப்பு என்று நாங்க சொல்லிருக்கல, எல்லா இயற்கை அனர்த்தங்கள், வறட்சியோ வெள்ளப்பெருக்கோ மின்னலோ எது ஏற்படும் போதும் பெரும்பாலும் உயிர் சேதங்கள் ஏற்படக்கூடும். அப்ப எங்களுக்கு இயற்கை அனர்த்தங்களால் ஏற்படுகின்ற பாதிப்புகள்ல உயிர் சேதம் நீங்க எல்லாத்துக்கும் பொதுவாக எழுத முடியும். உயிர் சேதம் என்றால் அது பிராணிகளோ பறவைகளோ அல்லது மனிதர்களோ இறக்கக்கூடும். அதே மாதிரி மின் விநியோகங்கள் தடைப்படக்கூடும். வெள்ளப்பெருக்கு காரணமாக நீரினூடாக மின்சாரம் கடத்தப்பட்டுரும். அப்ப ஒருவேளை மின்சார கம்பிகள் ஏதாவது கம்பங்கள் உடைந்து விழுந்து அல்லது வெள்ளப்பெருக்கில் அடிபட்டிருந்தா அந்த கம்பி நீரோட முட்டுப்பட்டா அந்த நீரோட்டத்துல என்ன செய்யும், கரண்ட் பாஸ் பண்ணும். அப்ப அது ஆபத்தானது என்பதனால் அந்த இடத்துக்கான மின் விநியோகம் தடைப்படும். அதே மாதிரி போக்குவரத்து தடைப்படும். வீதி பொது சொத்துக்கள் அல்லது வீட்டுங்களுடைய சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படும். சரி, அத மாதிரி நீர் முதல்கள் அசுத்தமான நீரோட கலந்து வந்தா அதனால நோய்கள், தொற்று நோய்கள் ஏற்படுகின்ற அபாயம் இருக்கும். இது வெள்ளப்பெருக்கினால ஏற்படக்கூடிய பாதிப்பு என்று சொல்லுவோம். அதே மாதிரி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுண்டா அதுல இருந்து எவ்வாறு நாங்கள் பாதுகாப்பாக இருப்பது. வெள்ளப்பெருக்கு வரும் என்று தெரிஞ்சா நாங்கள் உடனடியாக எங்களோட வீட்டு உபகரணங்களை பாதுகாப்பாக வைப்பதற்கான ஒரு பொருத்தமான முறையை எடுக்க வேண்டும். உயரமான இடத்துல வைக்க வேண்டும். அல்லது நாங்கள் பாதுகாப்பாக செல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு நீங்க
போக வேண்டும். வெள்ளப்பெருக்கன் உயரமான இடத்துல போய் இருக்க வேண்டும். அதே மாதிரி வெள்ளத்துல அமலக்கூடிய பிரதேசங்கள் அல்லது வெள்ள நீர் வரக்கூடிய இடங்கள், குளங்களுக்கு கீழான பகுதிகளில் நாங்க வீடுகளை நிர்மாணிக்கிறத தவிர்த்து கொள்ள வேண்டும். குளத்துக்கிட்ட கொண்டே வீட கட்டிட்டு தண்ணி வந்துட்டுன்னு சொல்லக்கூடாது. இப்ப எங்களுக்கு அந்த இடத்துல கட்டலாமா இல்லையான்றத தீர்மானிக்க வேணும். சரியா? சரியா. அதே மாதிரி வீடுகள்ல மின்னல் துண்டித்து வைத்திருத்தல், நீரில நனைந்திருக்கிற சந்தர்ப்பங்கள்ல மின் உபகரணங்களை தொடாம இருக்கிறது சிறப்பானது. சரியா? அப்ப இது வெள்ளப்பெருக்கால நாங்க எப்படி எங்களை பாதுகாத்துக் கொள்றது என்பது தொடர்பான சில விடயங்கள். அப்ப இன்று நாங்கள் பார்க்க இருப்பது மூன்றாவது இயற்கை அனர்த்தம், மண் சரிவு. மூன்றாவது நாங்கள் பார்க்க இருப்பது மண் சரிவு. அப்ப மண் சரிவு எப்படி என்றால் ஒரு உயர்ந்த மேடான பிரதேசத்தில இருந்து மண் அல்லது மண்படல் கீழ் நோக்கி வழுக்கி கொண்டு வருவது. அதுதான் மண் சரியுது என்று சொல்றோம். அப்ப இந்த உயரமான பிரதேசத்துல கண்டா இலங்கையின் மத்திய மலை நாடு வழக்கமாக இலங்கையில ஏற்படுகின்ற மண் சரிவுகள் மத்திய மலைநாடு பிரதேசங்கள்ல தான் அதிகமாக நடைபெறும். இலங்கையில மத்திய மலைநாடு. மத்திய மலைநாடுண்டா உங்களுக்கு தெரியும். உம் கண்டி, ரத்னபுரி, பதுளை, நுவரெலியா போன்ற மாவட்டங்கள் தான் அதிகமாக மண் சரிவு ஏற்படக்கூடும். சரி. அப்ப அந்த மாவட்டங்கள்ல மண் சரிவு அபாயம் இருக்கும் போது அது தொடர்பாக அறிவிக்கப்படும். அங்க உள்ள மக்களுக்கு தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது என்றால் அந்த உயரமான இடங்கள்ல இருக்கிற மக்களுக்கு அறிவித்தல் வழங்கப்படும். சரியா? அப்ப அதாவது இலங்கை என்று சொல்லிட்டுல பதுளை, நுவரெலியா, மாத்தளை, கண்டி, கேகாலை, குருநாகல், ரத்னபுரி, களுத்துறை, காலி, மாத்தறை, அம்பாந்தோட்டை, மொனராகலை போன்ற மாவட்டங்களையும் மண் சரிவுகள் ஏற்பட்டிருக்கு. சரியா? அப்ப இந்த மாவட்டங்கள்ல கொஞ்சம் உயரமான அல்லது மேடான ஒரு பகுதி இருக்குதுண்டா அங்க இருந்து மண் சரிஞ்சு புவியீர்ப்பினால கீழ் நோக்கி வருவது என்று நாங்க சொல்றோம். சரி. அப்ப இந்த மண் சரிவு ஏற்படக்கூடிய பிரதேசம், அதாவது இந்த மத்திய மலைநாட்டு பிரதேசத்துல அதிக மழை பெய்வதனால இந்த இயற்கை அனர்த்தம் ஏற்படக்கூடும். அப்ப அது எப்படி வருது? அதிகமாக மழை பெய்யக்குள்ள அந்த மழை நீரை உறிஞ்சி கொள்ற மண். இப்போ ஒரு மேடான பகுதியில தானே இது நடக்கும். அப்ப அந்த மலை மாதிரி இருக்கக்கூடிய அந்த மேடான பகுதி, அந்த மண் அதிக மழைய தாங்க அந்த நீரை உள்புறம் உறிஞ்சி கொள்ளும். அதிகமாக மழை பெய்ய பெய்ய அந்த தண்ணி இந்த மண்ணுக்குள்ள உறிஞ்சி கொண்டு வரும். உங்களுக்கு தெரியும், வழக்கமாகவே லேசான மழை பெய்தா வீட்டையே பாருங்க, இந்த நிலத்துல மழை நீர் நிற்காது. லேசான மழை என்று அந்த மழை நீர் மண்ணுக்குள்ள உறிஞ்சி எடுக்கப்படும். அதே போலதான் இப்ப இங்க மண் எவ்வளவு கொஞ்சம் உயரமான பிரதேசம் நிறைய மண் இருக்குது. அப்ப அதுக்குள்ள நீர் மழை பெய்ய பெய்ய தண்ணி சேரும். அப்ப அந்த உறிஞ்சி கொள்ற மழை நீர் காரணமாக மண்ணினுடைய நிறை அதிகரிக்கும். மண்ணுக்கு இந்த பகுதியில ஏற்கனவே மண் இருந்தது. இப்ப மழை தண்ணியும் சேர இந்த இடத்துல வெயிட் கூடும். வெயிட் அதிகரிக்குது. அப்ப மண்ணும் நீரும் சேர்ந்து அந்த வெயிட் அதிகரிக்கிறதுனால மண் படைக்கும் அந்த தாய்ப்பாறைக்கும், இப்ப இதுக்கு கீழே பாறை இருக்கு. இப்ப உயரமான மலை பிரதேசங்கள்ல பாருங்க, கட்டாயம் பாறைகளை கொண்டுதான் இந்த உயரமான மலைப்பகுதி அமைந்திருக்கு. அதுக்கு மேலாகத்தான் மண் இருக்க போகுது. இப்ப அந்த மண் என்ன செய்யணும்னா தண்ணிய நிரப்பினோன்னு இந்த பாறையில இருந்து
வழுக்கி செல்ல தொடங்கும். கீழே இருக்கிறது பாறை. அப்ப அது என்ன செய்யாது, மண்ணை உறிஞ்ச போறது இல்லை, இந்த நீரை உறிஞ்ச போவது கிடையாது. அப்ப மேலே இருக்கிற மண் தான் தண்ணியை உறிஞ்சி உறிஞ்சி என்ன செய்யும், பாறையிலிருந்து கீழ் நோக்கி வழுக்கி கொண்டு போகும். சரி, அப்படி வழுக்கி செல்றது எப்படி அழைக்கப்படும், மண் சரிவுக்கு சொல்ல போறோம். மண் சரிஞ்சு போயிடும். சரியா, அப்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு சந்தர்ப்பத்துல இந்த மண் அந்த பாறை கீழே இருக்கிற பாறையோட இருக்கிற தொடர்பு இல்லாம போகும். அப்ப அது மண் துணிக்கை வழிந்து செல்லும். சரியா, அப்ப மண் சரிவு ஒரு வரப்போகுதுன்றது இது முன்னாடியே நாங்க தெரிஞ்சு கொள்ள முடியுமா? இப்ப எங்களுக்கு இந்த இடங்கள்ல மத்திய மலைநாட்டு பிரதேசத்துல மண் சரிவு வரும்ன்றத முதல்லயே நாங்கள் தீர்மானிக்க முடியுமாண்டா சில சமயங்கள்ல அதை நாங்க ஊகிக்கலாம். இப்ப தொடர்ச்சியான மழையோட இந்த சில காரணிகள் இருக்கிறது என்பதை நாங்க கண்டறிஞ்சோம்னா அந்த இடத்துல மண் சரிவு வரலாம்ன்றத நாங்க ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். அதாவது இப்போ ஒரு 24 மணித்தியாலயத்துக்குள்ள 24 ஹவர்ஸ்ண்டா உங்களுக்கு தெரியும், ஒரு நாள் ஃபுல்லா 100 மில்லிமீட்டர் 100 மில்லிமீட்டரை விட அதிக மழை பெய்திருக்கு. சரியா, மழை வீழ்ச்சியை அளக்கிறதுக்கு மில்லி மீட்டர் என்கின்ற அளவை பயன்படுத்துறோம். அப்ப மழை வீழ்ச்சி 100 மில்லிமீட்டருக்கு விட கூடவா பெய்திருக்குது. சரியா, அப்ப அந்த 24 மணித்தியாலத்துக்குள்ளேயே இவ்வளவு பெய்திருக்கு அப்படின்னா கட்டாயம் இந்த அளவுக்கு பெய்த மழைய அந்த இடத்துல இருக்கக்கூடிய மண்கள் உறிஞ்சி இருக்க கூடும் என்று எதிர்பார்க்கும். அதே மாதிரி இந்த சாய்வான பகுதிகள்ல, அந்த உயரமான மலைகள்ல இருக்கிற பகுதியில ஏதாவது வெடிப்புகள் தெரியுது, ஏதாவது வெடிப்புகள் வாரது, அதை வச்சுன்னு சொல்லலாம். வெடிப்பு இருந்தா இந்த பக்கம் வெடிப்பு இருக்குது, ஆகவே மழை கூட பெய்திருக்குது, மேபி மண் சரிவு ஏற்படக்கூடும்ன்றத நாங்க கெஸ் பண்றோம். அதே மாதிரி தரை அந்த இடங்கள்ல கொஞ்சம் புதஞ்ச மாதிரி இருக்கு, கொஞ்சம் புதஞ்சு போயிருக்கிறதுண்டா தண்ணி நல்லா உறிஞ்சிட்டுது, கொஞ்சம் கீழ் நோக்கி புதையுது, அது இன்னும் கொஞ்சம் மழை பெய்தா வழுக்கி கொண்டு போயிடுது. சரி, அதே மாதிரி கட்டடங்கள்ல சில சமயம் வெடிப்பு ஏற்படும். அதுல ஏதாவது கட்டடங்கள் இருந்தா அதுல வெடிப்பு ஏற்பட்டா கட்டாயம் அது அமைந்திருக்கக்கூடிய நிலம் சரிய போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி உம் திடீரென்று அந்த சரிவான பிரதேசத்தில இருந்து சேற்றோட தண்ணி வடிகிறது. இது சில சமயம் உடனடியாக கண்டுபிடிக்க கூட நிறைய சேர்ந்துட்டு வேண்டா தண்ணி, அந்த தண்ணி நீரோட கலந்து ஒரு சேற்று தண்ணி மாதிரி முதல்ல வெளியேறும், சேற்று நீர் மாதிரி வெளியேறும். அப்ப எங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல ஒரு மண் சரிவு ஏற்படும். அதே மாதிரி சில சமயம் விலங்குகளினுடைய வித்தியாசமான நடத்தை, இப்ப அந்த பிரதேசத்துல இருக்கிற விலங்குகள் பறவைகள் எல்லாம் அந்த இடத்தை விட்டு வெளியேறிடும். அது விலங்குகளினுடைய இயல்பான சில நடத்தைகளை நாங்க கண்டுபிடிக்கலாம். அந்த இடத்துல இருந்து பறவைகள் பெருசா கத்தி கொண்டு வெளியேறிடும், அல்லது அதுக்குள்ள இருக்கிற விலங்குகள் வெளியேறிவிடும். சரி, அதே மாதிரி சில சமயம் அந்த நிலத்துல முன்பு இல்லாத இடங்கள்ல சிறிய நீரூற்றுக்கள் மாதிரி தோன்றுவது, தண்ணி வெளியேறுவது, அந்த மாதிரி இருக்கைகள்ல நாங்க மண் சரிவு ஏற்படும் என்பதை கண்டுபிடிக்கலாம். அதாவது முன்னறிகுறி என்று சொல்லுவோம் இதுகளை, மண் சரிவுக்கான முன்னறிகுறி. ஒரு 100 மில்லிமீட்டரை விட அதிக மழை வீழ்ச்சியா இருக்கு, சரிவான இடங்கள்ல வெடிச்சிருக்குது, தரை சற்று புதைவாக இருக்குது, கட்டடங்கள்ல வெடிப்புகள் இருக்குது, விலங்குகள் அந்த இடத்துல இருந்து வெளியேறுது, இந்த மாதிரி சில விடயங்களை வச்சுக்கொண்டு நாங்க இங்க மண் சரிவு ஏற்பட போகிறது என்பதை ஊகித்துக் கொள்ள முடியும். அதே மாதிரி மண் சரிவு ஏற்பட போகுதுன்றதை ஊகித்துக் கொள்ள முடியும் என்றா இதுல இருந்து நாங்கள்
பாதுகாப்பாக செல்லக்கூடிய முறையை அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப எங்களுக்கு இந்த மண் சரிவு ஏற்பட போகுதுன்னா அங்க இருந்து அந்த பிரதேசத்தில இருந்து மக்களை அப்புறப்படுத்தி அவர்களுக்கு அவர்களோட வாழ்க்கை இயல்பு நிலை அடையிற வரைக்கும் டைம் கொடுக்க வேண்டும். இப்ப அவைன்ற இடத்துல ஒரு மண் சரிவு ஏற்பட்டுட்டுதுன்னா அவர்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும். அவர்களை அங்கிருந்து அகற்றி திரும்ப அவர்களுக்கு அவர்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு வாரத்துக்கு நாங்க ரெடியாக இருக்க வேண்டும். அதே மாதிரி அந்த உச்சியில நீர் தேங்கி இருக்குதுன்னா ஏதாவது ஒரு குழாய் மூலமாக அந்த தண்ணி வழிஞ்சு போற வழிஞ்சு போற மாதிரி ஏதாவது செய்ய வேண்டும். ஒரு குழாயாவது வைக்க வேண்டும். அப்ப தண்ணி என்ன செய்யாது, அதுக்குள்ள மண்ணுக்குள்ள சேராம அந்த குழாய் வழியாக வெளியேறக்கூடிய மாதிரி இருக்க வேண்டும். கட்டாயம் ஒரு மேட்டு நிலம் உண்ட அல்லது படிக்கட்டுகளாக நாங்க வெட்டி வெட்டி விடயக்குள்ள இந்த தண்ணி வடிந்து போகும். தண்ணி வடிஞ்சு போறது முக்கியம். சேர்ந்தாதான் பிரச்சனை. ஒரே இடத்துல தண்ணி சேர்ந்ததுண்டா பிரச்சனை. அல்லது இந்த இதுக்கு மேல தாவர மூடுபடைய வளர்க்கிறது. இப்ப தாவர மூடுபடைய வளர்க்கைக்குள்ள மண் சரிவு ஏற்படுகின்ற அபாயம் குறைவாக இருக்கு. அதே மாதிரி ஒரு வீடு கட்ட போறோம்னா நாங்க கட்ட வேண்டிய இடம் தொடர்பாக சரியாக நாங்க அதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த வீடு கட்டுவதற்கு இந்த நிலம் பொருத்தமானதா, அந்த பிரதேசத்தில இருந்து நீர் வடிந்தோடக்கூடிய வசதிகள் இருக்கிறதா என்பது தொடர்பாக நாங்க சரியாக தீர்மானிச்சுட்டு தான் வீடு கட்ட தொடங்க போறோம். சரியா? அதே மாதிரி மண் சரிவு ஏற்படக்கூடிய இந்த மாவட்டங்கள்ல ஏதாவது ஒரு நிர்மாண பணி, பெரிய கட்டட நிர்மாணங்கள் ஏதாவது செய்ய போறோம்னா தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அவையிட்ட உதவியை நாங்க பெற்று அதுல கட்டலாமா வேண்டாமான்றத நாங்க முதல்ல முடிவு செய்ய வேண்டும். சரியா? அதே மாதிரி மண் சரிவு ஏற்கனவே ஏற்பட்டிருக்கிற இடங்கள்ல போய் வீடு கட்டுறதையும் நாங்க நிறுத்தி கொள்ள வேண்டும். ஏற்கனவே இந்த இடத்துல இப்ப பதுளை டிஸ்ட்ரிக்ட்ல இந்த இடத்துல அதிகமாக மண் சரிவு நடக்கிறதுண்டா திரும்ப அதுக்குள்ள போய் வீடு கட்டுறத நிப்பாட்டிடுவோம். வேற இடத்துல நீங்கள் தெரிவு செய்து அங்க அங்க போய் நீங்கள் வீட கட்டி கொடுங்க. அப்ப இது மண் சரிவு ஏற்படுவதற்குரிய காரணங்கள், அதுல இருந்து நாங்கள் பாதுகாப்பாக இருப்பதற்குரிய முறைகள் சம்பந்தமாகவும் பார்த்திருக்கோம். அடுத்தது மின்னல் தாக்கம். மின்னல் தாக்கத்தை பொறுத்தவரையில இலங்கைக்கு அதிகம் பாதிப்புகளை ஏற்படுத்துகின்ற ஒரு இயற்கை அனர்த்தம். நான்காவது மின்னல் தாக்கம். மின்னல் தாக்கம். மின்னல் என்று சொல்லிக்க எல்லாருக்கும் தெரியும். மழை காரணமாக எங்களுக்கு மின்னல் ஏற்படுகிறது. இப்ப மழை வரைக்கதான் மின்னலும் வரும். மழை இல்லாட்டிக்கு மின்னல் வாரதில்லை. அப்ப எங்களுக்கு மழை நடக்கும் போது அல்லது மழை வரும்போது என்ன நடக்கிறது, இந்த மேகங்கள்ல என்ன நடக்கிறது என்று தெரிஞ்சு கொள்ள வேண்டும். பாருங்க, இந்த இயற்கை அனர்த்தங்கள்ல இந்த 4 இயற்கை அனர்த்தம் பாருங்க, வறட்சி ஏற்படுவதாக இருந்தாலும் சரி, வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதாக இருந்தாலும் சரி, மண் சரிவு ஏற்படுவதாக இருந்தாலும் சரி, மின்னல் தாக்கம் நடைபெறுவதாக இருந்தாலும் சரி, இந்த 4 இயற்கை அனர்த்தத்திலையும் மழை என்பது ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும். முதலாவது மழை இல்லை என்றா வறட்சியா இருக்கும். நிறைய மழை பெய்து நீர்நிலைகள்ல தேங்கிட்டுதுன்னா வெள்ளப்பெருக்காக இருக்கும். அதே மாதிரி தொடர்ச்சியான மழை பெய்யக்குள்ள மண் சரிவு ஏற்படக்கூடும். அதே மாதிரி கடும் மழையில தான் மின்னல் தாக்கமும் அதிகமாக இருக்கும்.
அப்ப மழை வந்து எங்களுக்கு இல்லை என்றாலும் பிரச்சனை தான், அதிகமாக மழை பெய்வதும் பிரச்சனையான விடயம்தான். சரியா? அப்ப எங்களுக்கு மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கு முன்னாடியே எங்களுக்கு தெரியும். அதாவது மழை காலங்கள்ல கட்டாயம் மின்னல் இடி மின்னல் தாக்கம் இருக்கும்ன்றது எங்களுக்கு சாதாரணமாக ஒரு தெரிந்த விடயம். அப்ப மின்னல் வந்து உங்களுக்கு தெரியும், அந்த திரண்ட கார்முகில் என்று சொல்லுவோம். மழை காலங்கள்ல பாருங்க, மேகம் உங்களுக்கு கருப்பாக இருக்கும். சாதாரணமாக வெள்ளையாக இருக்கக்கூடிய மேகங்கள் மழை காலங்கள்ல பார்த்தோம்னா கருமேகங்களாக இருக்கும். அதை நாங்கள் கார்மேகம் என்று சொல்லுவோம். இந்த மேகங்கள்ல நீர்த்துளிகள் இருக்கும். இப்ப சாதாரணமாக இருக்கக்கூடிய வெண்ணிறமாக இருக்கிற மேகங்கள்ல நீர்த்துளிகள் இல்லை. ஆனா இந்த கருப்பா இருக்கிற கார்முகில்கள்ல நீர்த்துளிகளும் பனிக்கட்டி பளிங்குகளுமாக இருக்கு. மழை பெய்யக்குள்ள பாருங்க, நீர் துணிக்கைகளாக பெய்யும். அப்ப இதுக்குள்ள எங்களுக்கு நீர் துணிக்கைகள் அதிகம் இருக்கும். இதுக்குள்ள நீர் தான் அதிகம் இருக்கு. அந்த நீர் முகில் வந்து ஓடிக்கொண்டு வரைக்கு. முகில் வந்து ஒரு இடத்துல நிக்காது. அப்ப முகில் அசைந்து கொண்டு வரும்போது காற்றோட்டம் காரணமாக இது உள்ளுக்குள்ள ஒன்றோட ஒன்று உரசுப்படும். அந்த நீர்த்துளிகள் ஒன்றோட ஒன்று அசையும். அப்படி உரோச்சப்படுவதனால நீர் மூலக்கூறுகளுக்கு ஏற்றம் ஒன்று வரும். அப்ப இது ஏற்கனவே நீங்கள் உரோஞ்சப்படுவதனால ஒரு ஏற்றம் வரும்ன்றது நீங்க தரம் 7லேயே படித்த விடே. உரோஞ்சுவதன் மூலம் ஏற்படுகிற மின்னல் என்று சொல்லுவாங்க. நிலை மின் படிக்கும் போது நீங்க பார்த்துருக்கீங்க. நிலை மின் உரோஞ்சப்படுவதனால் உருவாகக்கூடிய மின்ன நாங்க நிலை மின் என்று சொல்லுவோம். அதுவும் ஒரு கரண்ட் தான். அப்ப இது வந்து ஒன்றோட ஒன்று உள்ளுக்குள்ள உரோஞ்சப்படுவதனால அந்த இது நீர் துணிக்கைகள் காற்றுல மேகம் அசைறதுனால ஒன்றோட ஒன்று உறைஞ்சி அங்க ஏற்றங்கள் உருவாகும். இப்ப பாருங்க, இந்த பேனைய நாங்கள் ஒரு பேனாவை எடுத்து அதை நல்லா மேசையில போட்டு தேய்ச்சிட்டு ஒரு சின்ன கடதாசி துண்டுகளை போட்டுட்டு அதை வச்சு பார்த்தீங்கன்னா அது கவரும். அப்ப அது எப்படி ஏற்பட்டிருக்குன்னா, நீங்க பேனாவை உறைஞ்சுகின்ற பொழுது அந்த பேனாவிட ஒரு ஏற்றம் உருவாகி இருக்கும். ஏற்றம் என்றா என்ன? 2 வகையான ஏற்றம் இருக்கு. ஒன்று நேரேற்றமாக இருக்கும், இன்னொன்று மறை ஏற்றமாக இருக்கும். ஏற்றங்கள் 2 தான். அப்ப இது உரசப்படுகின்ற போது இந்த ஏற்றங்கள் தான் உருவாகுது. எந்த ஏற்றங்கள்? நேரேற்றமும் மறையேற்றம். சரி. அப்ப நேரேற்றங்கள் எங்க இருக்கும்? முகிலின் மேற்பகுதியில ஒன்று சேரும். முகிலின் மேற்பகுதியில பிளஸ் ஏற்றங்கள் ஒன்று சேரும். இந்த உருவஞ்சுறதுனால 2 ஏற்றங்களும் வரும். பிளஸும் வரும், மைனஸும் வரும். இந்த பிளஸ் ஏற்றம் எங்க போகும்டா முகிலின் மேற்பகுதியில போய் நிற்கும். அதே மாதிரி மறையேற்றம் வந்து முகிலின் கீழ்ப்பகுதியில நிற்கும். முகிலின் கீழ்ப்பகுதியில மறையேற்றங்கள் சேரும். அப்ப இந்த முகில பாருங்க, ஏற்றங்கள் வந்துட்டு. ஏற்றங்கள் வந்தா என்ன அர்த்தம்? மின் பாய போகிறது. இப்ப நாங்க மின்னோட்டம் என்றா என்ன சொன்னாங்க? ஏற்றங்களின் பாய்ச்சல். நாங்க ஏற்கனவே ஓட்ட மின்னியல்ல மின்னோட்டம் என்றா என்னன்னு பார்த்திருக்கிறோம். அப்ப மின்னல்ன்றதும் ஒரு விதமான கரண்ட் பாஸ் ஆகுற நிகழ்வு தான். கரண்ட் வந்து தற்காலிகமாக, அதனால நிலைமின் என்று சொல்றோம். உடனடியாக உரோஞ்சல் காரணமாக இந்த ஏற்றங்கள் வந்து உடனடியாக ஒரு கரண்ட் பாஸ் ஆகுறது தான் மின்னல். அப்ப அந்த முகிலுக்கு கீழே இருக்கிற மேற்பரப்பில என்ன சொல்லுங்க, அப்ப குறிப்பிட்ட எண்ணிக்கையில அந்த ஏற்றங்கள் சேர்ந்த பிறகு அவை மின் இறக்கம் அடையும் என்று சொல்லும். அதாவது
இந்த மின் இதுல மின் உருவாகும் ஏற்றங்கள் உருவாகி அந்த மின் கீழ் நோக்கி இறக்கப்படுதல் இதை நாங்கள் மின் இறக்கம் என்று சொல்லுவோம். தரையை நோக்கி அது இறக்கப்படுதல். சரியா? அப்ப இதை நாங்கள் மின்னல் என்று சொல்லுவோம். இந்த மின் இறக்கத்துக்கு 3 வகையான மின்னல் இருக்கு. மின்னல் உருவாகிறது இப்படித்தான், ஏற்றங்கள் உருவாகி அது கீழ் நோக்கி இறங்கும். இது 3 வகையில மின்னலாக உருவாக போகும். சரியா? அப்ப அதுல முதலாவது நாங்க சொல்லலாம், முதலாவது மின்னலை சொல்றது புவி மின்னல். அதாவது இது இதை நாங்க முகிலண்டு வைக்கிறோம், கீழே நிலம். இது இதுதான் நிலமாக இருக்கிறது. இது கீழே இருக்கிற நிலம். இப்ப அந்த முகில்ல இருக்கிற மின்னல் தரை வரைக்கும் வருது. முகில்ல ஆரம்பிச்சு தரையில அந்த மின்னல் முடியுது என்றா, இங்க இருந்து புவியில முடிகிறது அந்த மின்னல் என்று சொல்லி சொன்னா அதுக்கு பெயர் புவி மின்னல். அதன் பெயர் புவி மின்னல் என்று சொல்லு. மேகத்துல ஆரம்பித்து புவியில முடியும், அதற்கு பெயர் புவி மின்னல். மேகத்துல தொடங்கி தரையில முடிஞ்சிருக்கும். இப்படி ஒரு மின்னல் வரும். இரண்டாவது, 2 முகிலுக்கும் இடையில லைட் அடிச்ச மாதிரி ஒரு மின்னல் வரும். சில சமயம் நீங்க கீழே நின்று பார்க்க தெரியும் உங்களுக்கு. இரவுல இந்த முகிலுக்குள்ளேயே அந்த மின்னல் வரும். இவர்கள் உருவஞ்சிறதுனால அதுக்குள்ளேயே முகிலுக்குள்ளேயே மின்னல் பாஸ் பண்ணப்படும். இதை சொல்றது முகில் மின்னல். முகில் மின்னல். முகில் மின்னல் என்று சொல்றோம். முகிலுக்குள்ள மின்னல் அடிக்கிறது. இது நீங்கள் கீழே நின்று பார்த்தாலே தெரியும். முகிலுக்குள்ள வெளிச்சம் அடிக்கும், கீழே மட்டும் வராது, மேல மட்டுமே அந்த மாதிரி மின்னல் தெரியும். அடுத்தது நாங்க சொல்லுவோம் மூன்றாவது வகை வளிமின்னல். வளிமின்னல் என்றா முகில்ல இருந்து மின்னல் வரும் கீழே, ஆனா அது வழியோட நின்று கீழே வராது. அந்த மின்னல் நிலத்துக்கு வராது, புவிய வந்தடையாது, புவிய வந்தடையாது. அந்த மின்னல் முகில்ல ஆரம்பிச்சு வளிமண்டலம், முகிலுக்கும் நிலத்துக்கும் இடையில நிக்கும். அது சில பேருக்கு இந்த நரம்பு ஓடுற மாதிரி உங்களுக்கு மின்னல் வழியில மட்டும் தெரியும், ஆனா அது நிலத்துக்கு வராது. அப்படியான மின்னல் சொல்லுவோம் வளி மின்னல். இந்த மாதிரி 3 வகை மின்னல்கள் இருக்கு. மின்னல் என்று போட்டுட்டு இந்த 3 வகையையும் எழுதி கொள்ளுங்க. 3 விதமான மின்னல் ஏற்படக்கூடும். ஒன்று புவி மின்னல், 2 முகில் மின்னல், 3 வளி மின்னல் என்று சொல்லுவோம். சரியா? இந்த 3 விதமான மின்னலையும் உங்களுக்கு இனங்காண தெரியும். மேல ஆரம்பிச்சு கீழே முடிஞ்சா புவி மின்னல், முகிலுக்குள்ளேயே மின்னல் முடிஞ்சிட்டுதான் அது முகில் மின்னல், முகில்ல ஆரம்பிச்சு வளிமண்டலம் வரைக்கும் முடியுதுன்னா அது வளி மின்னல். உங்களுக்கு 3 வகையான மின்னல்களையும் தெரியும். அப்ப மின்னல் ஒன்று வரப்போகுது என்றா அந்த மின்னல் அபாயத்துக்கான அனர்த்த முகாமைப்பு என்ன செய்ய வேணும்? அப்ப கட்டடம் ஒன்ற மின்னல் தாக்கத்தால் ஏற்படுகின்ற ஆபத்தை தடுக்கிறதுக்கு மின்னல் கடத்தி என்ற ஒரு கடத்திய வச்சிருக்கிறோம். பாருங்க, உயரமான கட்டடங்கள் கட்டப்படும் போது
அந்த இடத்துல மின்னல் தாக்குவதற்கான அபாயம் கூட. அப்ப அந்த உயரமான கட்டடங்களுக்கு மின்னல் கடத்தி என்று சொல்றோம். பாருங்க, அந்த கட்டடத்துக்கு மேல ஒரு மின்னல் கடத்தி ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. சரி, அந்த மின்னல் கடத்திகளை உரிய தரத்துக்கு, அதாவது நல்ல மின்னல் கடத்தியாக எடுத்து நாங்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி வீடு அல்லது வீட்டை சுத்தி இருக்கிற மரங்கள் இந்த உலோக கம்பியால ஒரு நாளும் தொடுத்து வைக்க கூடாது. அதாவது வீடு இருந்தா வீட்டுல இருந்து மரத்துக்கு கம்பி கட்டுறது அந்த மாதிரி எதுவும் செய்யக்கூடாது. இந்த உடைகளை காய வைக்கிறதுக்காக இப்ப மழை நாட்கள்ல தெரியும் உங்களுக்கு, அஹ் கம்பியலால எடுத்து கட்டி விடுறது உடுப்பு காய போடுறதுக்கு. அப்படி செய்யக்கூடாது. மரங்கள்லயே என்ன செய்யக்கூடும், இடி மின்னல் வந்து விழக்கூடும். அப்ப அது நேரடியாக பிறகு வீட்டையும் தாக்கும். ஏன் உலோகங்கள் என்ன செய்யும், மின்னல் கடத்தும். இப்ப உலோகத்தால கட்டி வச்சீங்கன்னா சாதாரணமாக அதுல ஒன்றும் இல்லாட்டிக்கு மரம் மட்டும்தான் மின்னல் தாக்கத்தால பாதிக்கப்படும். நீங்க உலோகத்தால வீட்டுக்கும் கட்டி வச்சிருந்தீங்கன்னா வீடும் சேர்த்து பாதிக்கப்படும். சரியா? அப்ப எங்களுக்கு இந்த கம்பிகளூடாக மின் கடத்தப்படும்ன்றதுல தெளிவா இருக்க வேணும். சரியா? அதே மாதிரி மின் விநியோக கம்பி, தொலைக்காட்சி, இந்த வானொலி கம்பி, பாதுகாப்பு கம்பி, கம்பி வேலி, இது எல்லாத்தாலையுமே கரண்ட் பாஸ் ஆகும். சரி, அப்ப மின்னல் வரும் என்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தால் அல்லது எதிர்வு கூறியிருந்தால், அந்த மழையோ இடியுடன் கூடிய அல்லது இடி மின்னலுடன் கூடிய மழை இருக்கும் என்பது தெரிஞ்சிருந்தா சில விடயங்களை நீங்க ஃபாலோ பண்ண வேண்டும். இப்ப உதாரணமாக மின் உபகரணங்கள் என்ற தொடுப்புகளை கழட்டி வைக்க வேண்டும். மின் உபகரணங்கள் தொடுப்பண்டா என்ன, டிவி பிளக்ல போட்டிருந்தா அதை கலட்டி வச்சிடும். அதே மாதிரி உங்களுக்கு வேற என்ன, உங்களோட லேப்டாப் அல்லது ஏதாவது சுவிட்ச்ல போடாம ஒன் பண்ணாம சும்மா இருந்தாலும் சில சமயம் மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடும். ஆகவே நீங்க அதுல இருந்து கலட்டி வச்சிருக்க வேண்டும். அதே மாதிரி உலோகத்தால செய்யப்பட்ட உபகரணங்களை பயன்படுத்துறத கூடிய வரையில தடுக்க வேண்டும். இப்ப உலோகத்தால எல்லாம் மழை பெய்து கொண்டிருக்கேன் நான் பைக்ல பயணம் செய்வேன். பைக்ல உலோகங்கள் அதிகம் இருக்கு. அப்ப நீங்க மழை பெய்யக்குள்ள நான் பைக்ல போவேன் என்று போனா மின்னல் தாக்கம் நடக்கும். அது தவிர்க்க இயலாது. அது ஒரு இயற்கையான அர்த்தம். அப்ப நாங்கள் தான் ரெடியா இருக்க வேண்டும் எல்லாத்துக்கும். அதே மாதிரி மழை பெய்யக்குள்ள கூடிய அளவுக்கு தொலைபேசி பாவிக்கிறது குறைக்க வேண்டும். தொலைபேசியிலேயே எங்களுக்கு அதிகமாக கரண்ட்டை ஈர்க்கிற தன்மை இருக்கிறதுனால கரண்ட் சம்பந்தமான எதையும் நாங்க கரண்ட் சம்பந்தமானதுகளை பாவிக்க கூடாது. இந்த மின்னல் ஏற்படும் என்று தெரிஞ்சா, அதாவது நல்லா மழை பெய்யுது, இடி இடிக்குது, மின்னல் தாக்கம் நடக்குதுன்னா அது தெரியும் தானே பிள்ளைகளுக்கு, யாரும் சொல்ல தேவையில்லை, எங்களுக்கு தெரியும். தெரிஞ்சா அதுகளை நாங்க தவிர்க்கிறது தான் நல்லது. அப்ப மின்னலுடனான காலநிலை வாரதுக்கு முதல் நாங்க என்ன செய்யலாம்? சரியா? அப்ப எங்களுக்கு நாங்க ஒருவேளை திறந்த வெளியில இருந்தவண்டா ஆஹ் ஏதாவது கட்டடத்துக்குள்ள அல்லது வாகனத்துக்குள்ள போயிருக்கிறது நல்லது. இப்போ திறந்த வெளியில நீங்கள் நின்றால் முதல்ல மின்னல் உங்கள தான் விழும். இப்போ ஒரு திறந்த வெளியேண்டா வயல் ஒரு வயல் இருக்கிறது என்று சொல்லி சொன்னா அந்த வயல்ல நீங்கள் நின்றீங்கன்னா முதல்ல உங்களுக்கு மேலதான் மின்னல் விழும். அப்ப எப்பவும் நாங்க சேஃபா இருக்க வேண்டும்னா வெட்ட வெளியில நிக்கிறத தவிர்க்கணும் என்று சொல்லுவேன். சில வேளை மழை நேரில மரத்துக்குள்ள போய் நிக்காதீங்க உண்டு. மரமும் என்ன சொல்லுங்க, அதுவும் அதிகமாக அந்த மின்னலை வந்து இழுத்து கொள்ளும். உயரமான இடத்துலதான் முதல்ல வந்து இடி இடிக்கும் அல்லது மின்னல் விழும். இப்ப நாங்க திறந்த வெளியில கூடுதலா நிக்க கூடாது. அதே மாதிரி ஒரு மின்னல் தோன்றி ஒரு 15 வினாடிக்குள்ளேயே இடி வந்து
இடிமுழக்கம் கேட்டா உடனடியாக அங்கே இருந்து வெளியேறிட வரும். சரியா? அப்ப அந்த இடத்துல இடி விழவும் அபாயம் இருக்கிறதுனால உடனடியா வெளியேற வேண்டும். ரைட்? அதே மாதிரி என்ன செய்யக்கூடாதுன்றதுல நீங்க தெளிவா இருக்க வேண்டும். திறந்த வெளியில போகக்கூடாது, அல்லது தனியே நிக்கிற மரம் அல்லது உயரமான கட்டிடத்துக்குள்ள நீங்க பாதுகாப்பான இடத்துக்கு போயிட வேண்டும். திறந்த வெளியில நிக்க கூடாது. அந்த அல்லது உயரமான கட்டிடத்துக்கு பக்கத்திலேயும் நீங்கள் நிக்க கூடாது. சரியா? உள்ளுக்கு இருந்தா பரவாயில்லை, நீங்கள் வெளியில நிக்க கூடாது. அதே மாதிரி துவிச்சக்கர வண்டி, மோட்டார் சைக்கிள், உழவு இயந்திரம், டிராக்டர்கள்ல திறந்த வழியில அல்லது இந்த வயல் பிரதேசங்கள்ல இந்த மாதிரி நடமாடுறத முதல்ல நிறுத்த வேணும். ஏன்னா வழக்கமாக இந்த வயல் வேலைக்கு போனாக்கள், இந்த வாகனங்கள்ல போனாக்கள் தான் என்ன செய்திருக்குது, இதால பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், மின்னல்ல அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி மழை பெய்யும் போது நீர்நிலைகள்ல போய் நீச்சல் அடிக்கிறது அல்லது படகுல போறது, நீர்ப்பரப்புகள்ல நிக்கிறது போன்றத தவிர்த்து கொள்ள வேணும். சரி? அப்ப ஒரு ஆளுக்கு சரி இப்படி இருந்தும் சில சமயம் மின்னல் தாக்கிட்டுது அப்படின்னு சொல்லி சொன்னா அவருக்கு நாங்க என்ன செய்ய வேணும்? அதாவது மின்னல் தாக்கம் ஏற்பட்ட ஒருவருக்கு எவ்வாறு நாங்க அவரை முதலுதவி செய்வது? அப்ப மின்னலால ஏற்படுகின்ற அனர்த்தம் ஏற்பட்ட உடனேயே அவரை வைத்தியசாலைக்கு கொண்டு போறதுக்கு முதல்ல நீங்கள் முதலுதவி வழங்க வேண்டும். அப்ப மின்னல் ஏற்பட்ட உடனே அவர் என்ன செய்வார்? விழுந்துருவார். அப்புறம் அவருக்கு மின்னல் ஏற்பட்ட உடனே அவர் கீழே விழுந்துருவார். அப்ப உங்களுக்கு தெரியும் மின்னல் ஏற்பட்டதுன்னா மின்னல் தாக்கத்தினால அவற்ற கை அல்லது பாதங்கள் விரைச்சு போயிருக்கு. கை பாதங்களை நன்றாக தேய்ச்சி விட வேண்டும். விரைச்சு போயிருந்தா தேய்ச்சி விட வேண்டும். ஒருவேளை அவருக்கு சுவாசம் தடைப்பட்டிருக்கு அல்லது சுவாசம் ஏதாவது பிரச்சனை இருந்தா சுவாசிக்கையில செயற்கையாக நீங்க சுவாசத்தை வழங்க வேண்டும். அதே மாதிரி நல்லா கை கால்களை தேய்ச்சு சுவாசிக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் அவருக்கு நீங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண வேண்டும். நன்றாக நெஞ்சில நல்லா ப்ரெஸ் பண்ணி அவருக்கு சுவாசம் வர்ற வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண முடியும். இல்ல அதை ஒன்றுமே செய்யாம அப்படியே தூக்கிட்டு போனா பிறகு காப்பாத்த இயலாது. சரியா? மின்னல் தாக்கின ஒரு ஆளை ஓடி போய் டக்குன்னு நீங்க தொடக்கூடாது. மின்னல் நின்ற பிறகு நீங்க அவரை போய் முதலுதவி செய்யலாம். உடனடியாக போய் தொடுறது உங்களையும் பாதிப்புக்கு உள்ளாக்க கூடும். இப்ப முதலுதவி செய்த பிறகு அவரை நீங்கள் வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லும். அப்ப இப்ப நாங்கள் இலங்கையில ஏற்படக்கூடிய இயற்கை அனர்த்தங்கள் பற்றி பார்த்து முடிச்சிருக்கிறோம். வறட்சி, அதே மாதிரி வெள்ளப்பெருக்கு, மண் சரிவு ஏற்படுதல், மின்னல் தாக்கம் ஏற்படுதல் தொடர்பான நாங்கள் இந்த 4 விதமான அனர்த்தம் பற்றி படிச்சிருக்கிறோம். அதே மாதிரி இந்த அனர்த்தங்களுக்கான ஏற்படக்கூடிய காரணிகள் தொடர்பாகவும் பார்த்திருக்கு. வறட்சி என்றால் காடுகளை அழிக்கிறது, தீ வைக்கிறது, வளி மாசடைகிறது, மழை வீழ்ச்சி குறைகிறது, காலநிலை மாற்றங்கள் இது சம்பந்தமாக ஏற்படும். மண் சரிவு ஏற்படுறா அதிகமான மழை வீழ்ச்சி, பாறைகளினுடைய தன்மை, முறையற்ற மனித செயற்பாடுகள் காரணமாக மண் சரிவு ஏற்படக்கூடும். அது மாதிரி வெள்ளப்பெருக்கு, அதிகமான மழை வீழ்ச்சி, முறையற்ற நில பயன்பாடுகள், நீர்நிலைகள்ல தண்ணி தேங்குறது என்று சொல்லி. மின்னல் தாக்கம் என்றால் இந்த 3 விதத்திலையும் மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடும். சரியா? அப்ப இன்றைக்கு நாங்கள் படித்த விடயங்கள்ல இருந்து சில வினாக்களை பார்ப்போம். மின்னலின் வகைகள் அவை.
மின்னல் என்ற வகைகள் நாங்கள் மூன்று விதமாக படிச்சிருக்கிறோம். இப்ப அந்த மூன்றையும் எழுது. மின்னல் ஏற்படும் வேளையில் நாம் செய்யக்கூடாதவை. இரண்டு தரும். என்ன செய்யக்கூடாது? மின்னல் ஏற்படும் போது நாங்கள் என்ன செய்யக்கூடாது? முதலாவது மின்னலின் வகைகள், அதாவது மின்னல் மின்னிறக்கம் அடையக்கூடிய அந்த மூன்று முறைகள். மின்னிறக்கம் மூன்று முறைகள்ல நடக்கும். ஒன்று புவி மின்னல், முகில ஆரம்பிச்சு புவி வரைக்கும் வரக்கூடிய மின்னல். இரண்டாவது முகில் மின்னல், இரண்டு முகில்களுக்கு இடையில வரக்கூடிய மின்னல். மூன்றாவது வளி மின்னல், முகிலில் ஆரம்பித்து வளிமண்டலம் வரைக்கும் வந்து முடியக்கூடிய அந்த மின்னலை கூறும். அந்த மூன்று வகைகளும் புவி மின்னல், முகில் மின்னல், வளி மின்னல் சொல்லும். அதே மாதிரி மின்னல் ஏற்படுகின்ற வேளையில நாங்க செய்யக்கூடாதவை. மின்னல் ஏற்பட போகுதுண்டா மின் உபகரணங்கள் இணைப்பை துண்டிச்சிருக்க வேணும். அதே மாதிரி உலோகத்தினால செய்யப்பட்ட உபகரணங்களை பயன்படுத்தக்கூடாது, தொலைபேசியை பயன்படுத்தக்கூடாது, தனியே இருக்கிற மரம் அல்லது கட்டிடத்திற்கு அண்மையில நீக்கக்கூடாது, நீர்நிலைகள்ல போய் நீந்தக்கூடாது. சரியா? அப்ப அதுல ஏதாவது நீங்கள் செய்யக்கூடாதவை இரண்டு விடயங்களை எழுதி கொள்ளலாம். அப்ப இத்துடன் நாங்கள் மூன்றாம் தவணைக்குரிய பாட அலகுகளை நிறைவு செய்திருக்கிறோம். இந்த இயற்கை அனர்த்தங்கள் தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு சந்தேகங்கள் எதுவும் இல்லை என்றால் நாங்கள் இத்துடன் வகுப்பை நிறைவு செய்து கொள்ளலாம். அடுத்து வருகின்ற வகுப்பில நாங்கள் ரிவிஷன் வினாக்களை பார்க்கலாம் பரீட்சைக்காக. ஆகவே இத்துடன் நாங்கள் வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம். தேங்க்யூ.